வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலக யோகாசன போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பியவுடன் ஆயுஷ் அமைச்சகத்தின் யோகா 365 பிரச்சாரத்தின் உலகளாவிய தூதர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்படுகிறது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும் விழாவில் தலைமை விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரபல பேச்சாளர் திரு ராஜாவின் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. கடந்த 1936 ஆண்டு அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்டது. ஆகாஷ்வாணியின் 90 வருட பயணத்தை குறிப்பிடும் வகையில் வானொலி 90 கொண்டாடப்பட்டு வருகிறது. இக்கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நாளை மாலை 4 மணிக்கு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெற உள்ளது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்று பரிசுகளை வழங்க உள்ளார். வானொலி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி பணியாளர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று காலை 7 மணிக்கு நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் பங்கேற்றவர்கள் பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.